திட்டலாம், சில பேர் பாராட்டலாம். அவர் கூட கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கார்த்தி சுப்ராஜ் பார்த்துட்டு படம் பெருசை பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் இது அவர் லவ் வைபவ். எப்பயுமே நான் சொல்கிறது அப்படி தான். கரண்ட்டில் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர், பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இன் ஸ்ரீலங்கன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா. ஸ்ரீலங்கா வந்து ஒரு மூவி கல்ச்சரே இல்லை. இப்போ விஜய் அஜித்துக்கெல்லாம் கொண்டாடுறோம்ல, இங்கே சிம்பு படத்துக்கோ விஜய் படத்துக்கோ தலைவர் படத்துக்கோ தியேட்டர்லாம், அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஐம் ஸோ மூட் அண்ட் பிளெஸிங். அங்கே நடக்கிறது இங்கே வந்து கொண்டாடுறாங்க. முத நான் தமிழில் படம் பண்ணுறேன். ஸோ இல்லை எனக்கு ஒரு மாநிறமாக கருப்பாக ஒரு பொண்ணு வேணும்னா கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஏன்னா நிகாரிக்காவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பயங்கர ஓவர் ஆக்ட் பண்ணி நோலாம் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பாங்க. ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசு படத்துடைய டேரக்டர் இளங்கோராம் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பெருசு படம் பற்றியும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிராணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பெருசு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறமா ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிராணேஷ். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி கதைகள் வந்து எங்கிட்ட வேணாலும் இது தின் லைன் திட்டலாம், சில பேர் பாராட்டலாம். நிறைய பாராட்டுகளும் ஸ்பெஷலி நான் தேட்டரில் போய் ஆடியன்ஸில் பார்க்குறேன். ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அந்த அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறது பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நான் படம் இப்படி ஓடி இருந்தாலும் நான் தேட்டரில் இப்படி தான் உட்காந்துருக்கேன். ஒரு கார்னரில் போய் பார்த்து அப்படியே அந்த ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃபேஸ், அவங்கள முகங்கள்லாம் தெரியும் எனக்கு. அவர் பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தரும் எப்படி ரசிக்கிறாங்க ஒவ்வொரு சீனையும் பார்க்கல. அண்ட் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் கார்த்திக் சுப்ராஜ் சார். கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து தமிழ் சினிமாவில் ரீடிஃபைன் மெனி திங்ஸ். அது வந்து ஒரு விஷுவலாக இருக்கட்டும், இல்லை வந்து மியூசிக் யூசேஜாக இருக்கட்டும், நிறையா ரீடிஃபைன் பண்ணியிருந்தார். ஸோ அவரு கூட ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணுறது அது எப்படி இருந்தது? ஒரு படத்துக்கு இந்த மாதிரி கதைக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல பேனர், ஒரு இந்த பிளாட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு டீம் வேணும். அப்படி தான் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் த ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம் தே அண்டர்ஸ்டாண்ட் த பொட்டென்ஷியல் ஆஃப் திஸ் பிளாட். அதனால அவங்களோட, ஏன்னா ஆஸ் யூ செட், நானும் கார்த்திக் சுப்ராஜோட படம்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். பீட்ஸா, ஜெகதண்டா, அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் கூட கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு இங்கே ஸ்ரீலங்காவில் நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன். இங்கே என்னோட முதல் படம். அப்போ ஒரு நல்ல ஒரு லான்ச் வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னால் வந்தது. ரொம்ப இட்ஸ் அ குட் திங். கண்டிப்பாக. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ டேரக்டர் ஹூ ஹேஸ் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ நம்ம பெருசு படம் ஆல்ரெடி அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இட் மேட் இன் தமிழ். ஸோ அங்கேருந்த வந்த இன்புட்ஸ் என்னவா இருந்தது, அதோட டிஸ்கஷன்ஸ் பற்றி சொல்ல முடியும்? அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ஃபஸ்ட்டு டிரெக்டர் ராம் தான் முத பார்த்தாரு டிண்டிகோ கட்டுறது தமிழ். என்னோட ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் மாதிரி எனக்கு அவர். ஸோ அவர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிண்டிகோ. அப்போ அவர்கிட்ட நான் காட்டின ரஃப் கட் ஆக்சுவலாக. ஓகே. அப்போ அவர் அதை பார்த்துட்டு அவர் தான் இன்ட்ரடியூஸ் மீ டு கார்த்திக் சுப்ராஜ். இந்த மாதிரி கால் பண்ணி உடனே இங்கே பாரு கார்த்திக், ஒரு நல்ல படம் வந்துருக்கு ஸ்ரீலங்கா, நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு, இங்கே பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இவங்க பார்த்துட்டு இவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது, கார்த்திகேயன் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திகேயன் இஸ் த ப்ரொடியூசர், பார்ட்னர் வித் கார்த்திக். அப்போ இங்கே உடனே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அந்த படத்துலையுமே அவங்க தேவர் லைக் பார்ட் ஆஃப் கோ ப்ரொடியூசர். தே கேம் ஆன் போர்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ். அந்த ஒரிஜினல்லையும் இமீடியட்லி தே வாண்டட் டு டூ இட் ஹியர். அப்புறம் என்ன டிஸ்கஷன் இருந்தாலும் தமிழில் பண்ணுறதா, மலையாளத்தில் பண்ணுறதா, தெலுங்கில் பண்ணுறதா, அந்த மாதிரி தான் டிஸ்கஷன். ஓகே. ஸோ அப்புறம் சரி தமிழ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு தான் பெருசு வந்தது. இது கார்த்திக் சுப்ராஜ் பார்த்துட்டு படம் பெருசை பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் இது அவர் லவ். அவர் வந்து ஒரு மைக்கேல் மதன காமராஜன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு நிறையா கேரக்டர்ஸ் அங்கேயும் ஓடி இன்னொல்லாம் பண்ணுறாங்க கிளைமேக்ஸில் அப்படின்னாரு. அண்ட் ஹி லவ்ஸ் வைபவ்ஸ் ஆக்டிங். அண்ட் உடனே சுனில் அண்ணாவும் வைபவுக்கு அவர் கால் பண்ணி விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இட்ஸ் அ நைஸ் திங், ஆல் கோயிங் வெல். நைஸ். அண்ட் சுனில் அண்ட் வைபவ் அவங்க ரெண்டு பேருமே முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்ஸ்லேயும் சரி, நார்மலாக அவங்க இன்டர்வியூ பண்ணும்போதும் சொன்னது, வி நீட் அ ப்ராப்பர் ஸ்டோரி. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா அலைன் ஆகணும். இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் ஒன்றா டோட்டலாக ட்ராவல் பண்ணுறது. ஆமாம். ஸோ ஹவு இட் மேட், நீங்கள் அவங்களுக்கு கதை சொன்னது அதை பற்றி சொன்னாங்க. கதை அது அவங்களும் படம் தான். உடனே அவங்களோட ஹோம் தியேட்டரில் வந்து டென்டிகோ பார்த்தாங்க. ரெண்டு படம் பிடிச்சிருந்தது. அப்போ கார்த்திகேயன் தான் எங்கள் ப்ரொடியூசர் தான், எதுக்கு இந்த படம் எங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க அப்படி தான். அவங்க உடனே பரவாயில்ல நடிப்போம் அப்படின்ட்டாரு. வைபவ் வேணும், இட்ஸ் நைஸ். ஏன்னா வைபவ் எப்பயுமே நான் சொல்கிறது அப்படி தான். கரண்ட்டில் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட்
அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு காமெடி வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு வைபவ் அவர். ஏன்னா காமெடி பண்ணல ரொம்ப சட்டிலாக பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நாங்கள் காமெடி பண்ணுறோன்னு சொல்லாமல் காமெடி போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கணும். அதில் வைபவ் வந்து என்னை பொறுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த படம் பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது ஃபெல்ட் லைக் அந்த ஒரு கேரக்டர், அந்த பையன் வந்து அந்த தாத்தா அந்த அப்பாவோட கேரக்டரை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பான். அந்த ஸ்மால் பாய் ஹூ காட் இன்சல்டட் ஃபர்ஸ்ட். எனக்கு எங்கே இதாகுதுன்னா, பட் ஹி நெவர் காட் வாட் ஹி வாண்டட். அது என்ன ஆச்சு, எதனால அந்த கேரக்டராக இருக்கு, அவன் ஜஸ்ட் வாண்டட் டு நோ அவன் அந்த தப்பை பண்ணலைங்கிறதுக்காக ஹீஸ் எஸ்டாப்ளிஷ்டா. அந்த மாதிரி தான் ஒரு அந்த கேரக்டரை கொஞ்சம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தோம் அவரை. ஓகே. அந்த கேரக்டர் அப்புறம் நம்மளே இந்த கேரக்டர் ரொம்ப சீரியஸ் ஆகுனா ஆடியன்ஸ் சிரிச்சிருவாங்க. ஸோ அவன் சீரியஸாக இருந்தால் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை ஓட்ட வச்சுருவாங்க, சும்மா விட்றா அப்படின்னு. அந்த இது தான் அவனுக்கு ஒரு கோவம், அந்த ஆள் என்னை அசிங்கப்படுத்திட்டான். அப்புறம் தான் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவான், டே நான் பண்ணலடாங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு சின்ன க்யூட் மொமெண்ட்டான். ரொம்ப டீப்பாக நான் திங்க் பண்ணி அந்த கேரக்டரை பார்க்கல. ஒரு சின்ன ஒரு பழி வாங்குற அவனும் அந்த இது. ஏன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சதால நீ யாரான்னு கேட்பாரு பாலா. இவர் கஜேந்திரன் அங்கிள் கேட்பார், நீ யாரா நான் கெஸ்ட் அப்படிங்கிற பால் இளவு வீட்டில் எதுக்கு நான் கெஸ்ட் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது. நம்ம அங்கே ஆல்ரெடி நம்ம இந்த கதையை எழுதியிருக்கோம் அண்ட் வி ஹேவ் மேட் இட் சம்வேர். அங்கே வேற ஒரு அதாவது லாங்குவேஜ் தெரிந்தாலும் வி ஹவ் மேட் இட் சம்வேர் போது அது திருப்பி எடுக்கும்போது ஒரு சில மொமெண்ட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து வி ஃபீல் மிஸ், இதை பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் ஆன விஷயங்கள் என்ன, இதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிற விஷயம். உலகத்திலே 15 ஏலிஸ் ஃபெஸ்டிவல் தான். கிட்டத்தட்ட உலகத்திலே 30-40 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அதில் 15 தான் ஏ கிரேட்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் உள்ளுக்கு போகிறது ரொம்ப பெரிய விஷயம். தமிழ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு போனதுன்னா வெற்றிமாறன் சாரோட விசாரணை போச்சு வெனிஸுக்கு, தென் கொட்டுக்காளி போச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலில் உள்ளுக்கு போகிறதே பெரிய விஷயம். காம்படிஷன் செக்ஷன். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கிட்டத்தட்ட 15,000 படங்கள் வரும். அதுலேருந்து அவங்க வந்து ஒரு 300-350 தான் எடுப்பாங்க. அப்போ பாருங்க பர்சன்டேஜ், நாட் ஈவன் 1% ஐ திங்க். அப்போ அதுக்குள்ளே போய் அப்போ ஒவ்வொரு செக்ஷனில் ஒரு 25-30 படங்கள் இருக்கும். நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். பெரிய ஃபெஸ்டிவலில் ஒரு 8 செக்ஷன்ஸாக இருக்கும். அதில் மெயினாக 2 செக்ஷன்ஸ் தான் இருக்கும், காம்படிஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் காம்படிஷன் அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் காம்படிஷனில் செலக்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அடித்தது வந்து பெரிய விஷயம் டென்டிஓவுக்கு. பெரிய ஆச்சரியம் என்னென்னா பிரணேஷ், இப்போ 1 வீக்காக அதுவும் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இன் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா. அதாவது தே ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் வில் பி த ஹையஸ்ட் கிராஸ் எவர் டென்டிகோ. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் வந்து இப்போ தமிழுக்கு என்ன பண்ணேன்னா, தமிழுக்கு வந்து ஆடியன்ஸை மட்டும்தான் நினச்சிட்டு நான் படம் பண்ணேன். டென்டிகோ எப்படி பண்ணேன்னா, எனக்கு விருப்பமாக ஒரு படம், ஆடியன்ஸ் பற்றி நினைக்கவும் இல்லை, ஃபெஸ்டிவல் பற்றியும் யோசிக்கலை. ஏன்னா நாங்கள் நினைப்போம் ஃபெஸ்டிவல் படங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஆடியன்ஸுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, உங்களுக்கு விருப்பமான ஒரு படம் பண்ணுறது ஒன்று இருக்குது. எனக்கு அப்படி பண்ணது தான் டென்டிகோ. ஸோ எந்த காம்ப்ரமைசேஷன் பண்ணாமல் எனக்கு இது தான் தேவை, இப்படி படம் பண்ணணும்னு பண்ணது தான் டென்டிகோ. லக்கிலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வைஃப் ப்ரொடியூசர் அண்ணியா, அப்புறம் உமாபதி நவனியா அவங்களாம் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணோம். ஸோ நவ் வி ஆர் வெரி ஹாப்பி. பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு மூவி கல்ச்சரே இல்லை. அங்கே யாரும் படம்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே மாதிரிலாம் இங்கே மாதிரிலாம் ஒரு படம் அங்கே ஹிட் ஆகுறது எப்படின்னா பயங்கர காமெடியாக இருக்கும். 2 வீக்ஸ் ஸ்லாட் கொடுத்துருவாங்க எல்லா படத்துக்கும். 2 வீக்ஸும் எல்லா படம் ஒரே மாதிரி ஓடும். பெரிய ஹிட் படமும் ஒரே மாதிரி ஓடும், பயங்கர ஃப்ளாப் படம் ஒரே மாதிரி வரும். 2 வீக்ஸுக்கு பிறகு தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் யாராச்சும் சொல்லுவாங்க, மச்சான் அந்த படம் நல்லா இருக்குன்னு, சரி இன்னொரு 10 நாளில் பார்த்துடலாம், அப்படி இன்னொரு 10 நாளில் பார்த்துடலாம் தான் இருக்கும். அப்போ ஒரு படம் ஹிட் ஆகிறது வந்து அங்கே 4வது வாரத்தில் தான் ஹிட் ஆகும். அதாவது 4வது வாரத்தில் தான் அப்போ ஒரு படம் வேர்ட் ஆஃப் மவுத் 2 வாரத்தில் ஒரே மாதிரி ஓடுவோம். பெரிய பிளாக் பஸ்டரும் ஒரு தேட்டரில் 100-200 பேர் இருந்தால் 100 பேர் இருப்பாங்க. படு பயங்கர தோல்வி படத்துக்கும் ஒரு தேட்டரில் 200-100 பேர் தான் இருப்பாங்க முதல் 10 நாளைக்கு. அப்போ 15ஆவது நாளில் தான் கொஞ்சம் பிக் ஆகும். அதாவது இப்போ 3வது வாரத்தில் நல்ல படம்னு வந்துடும், 4வது வாரம் ஹவுஸ்ஃபுல் ஆகும். அதுதான் சிஸ்டம் நல்ல படத்துக்கு. அப்போ மோசமான படம்னா அந்த 2வது வாரத்திலே அப்படி 2 வாரம் ஸ்லாட் கிடைக்கும் எல்லாத்துக்கும். இதுதான் அந்த சிஸ்டம். அதை உடைச்சிருச்சு டென்டிகோ. முதல் நாள் வந்து ஹவுஸ்ஃபுல், ஈவன் மண்டே மார்னிங் ஷோஸ்லாம் ஹவுஸ்ஃபுல். மேஜிக் என்னன்னா அதுதான் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லை, நானே எதிர்பார்க்காத ஒன்று. எப்படி இவ்வளோ அதாவது கொண்டாடுறாங்க, ஒரு இப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்த படங்கள் ஏன் இவ்வளோ நாள் வரலை. ஏன்னா சினிமா அங்கே ஒரு சினிமா கல்ச்சர் இல்லை. அப்படி இப்போ விஜய் அஜித்துக்கெல்லாம் கொண்டாடுறோம்ல இங்கே, சிம்பு படத்துக்கோ விஜய் படத்துக்கோ தலைவர் படத்துக்கோ தியேட்டர்லாம், அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான், இப்படி அப்படின்னு.
அங்கே வந்து ஊரில் வந்து ஸ்ரீலங்காவில் 7 மணிக்கெலாம் 5:30 6 மணிக்கு கடையை மூடிடுவாங்க. 7 மணிக்கு சிட்டியே இருட்டாயிரும். ஓகே. 6:37 தான் மேக்ஸிமம் நைட் ஷோ. வெள்ளி சனி ஞாயிறு தமிழ் படங்கள் மட்டும் 9 ஷோ போடுவாங்க நம்ம ஆளுக்கு போய் பார்க்குறதுக்காக. சிங்கள படங்கள்லாம் இருக்காது. இது 9:30 ஷோவும் இருக்குது, 11:30 ஷோவும் போட்டிருக்காங்க. மிட் நைட் 11:30 ஷோலாம் ஸ்ரீலங்காவில் போட்டது இல்லை. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக அங்கே போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலைல ஒரு காம்ப்ளெக்ஸில், அதான் இங்கே மாதிரி மாலில் ஒரு தியேட்டர்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு படத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, அங்கே இங்கெல்லாம் 4 கொடுப்பாங்க, அந்த மாதிரி 5. அங்கே எப்படின்னா அங்கேயும் சிங்கள படத்துக்கு 2 கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாலில், இல்லாட்டி 3 வீக்கெண்டில். தமிழ் படம்னா 3 4. இது வந்து இப்போ அந்த நான் வரையில் வந்து பார்த்தேன் 16 ஷோ. அதாவது 10:30 10:45 11 12 12:30 1:30 2 4 4:45 5 6 16 ஷோஸ். அது அப்புறம் வரையில் சொன்னாங்க இன்னும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 18 ஷோ ஆயிரும் ஒரு மாலில் ஒரு இதில். ஸோ ரொம்ப சந்தோஷம். நேற்று டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி அங்கேருந்து சொன்னார் 7 மணி அந்த அவுட் ஸ்டேஷனில் சின்ன அங்கே மல்டிப்ளெக்ஸில் சின்ன தியேட்டரில் 7 மணிக்கு ஷோக்கு போயிட்டு 9:30 வர ஷோவில் இருக்கவங்க க்யூவில் நிற்கிறாங்களாம். காரில் டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பார்க்கிங் இருக்காதுங்காக ஒரு 1/2 கிலோமீட்டர் க்யூ நிற்குதான் அடுத்த ஷோவுக்காக. தே வெயிட்டிங் இந்த பைக்ஸ் அண்ட் கார் அந்த மாதிரி. ஸோ நல்லா கொண்டாடுறாங்க எல்லோரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மேஜிக் மாதிரி. நான் முந்தியெல்லாம் சொல்லுவேன், ஒரு தமிழ் நம்ம அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா இங்கெல்லாம் படமே பார்க்குறீங்களா, எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், இந்தியாவிலலாம் கொண்டாடுவாங்க படத்தை. ஒரு விஜயகாந்த் படத்துக்குலாம் ஊர்லேருந்து டிராக்டரில் வருவாங்க அப்படின்னு. அந்த ஒரு கல்ச்சரே அங்கே இருந்ததில்ல. ஸோ எல்லாத்துக்கும் சந்தோஷம். இந்த படம் அப்படி ஒரு கல்ச்சரை க்ரியேட் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு டிபேட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஐம் ஸோ மூட் அண்ட் பிளெஸிங் அங்கே நடக்கிறது. இங்கே வந்து கொண்டாடுறாங்க, நல்லா ரசித்து பார்க்குறாங்க. நீங்களே பார்த்தீங்க, தேட்டரில் ரசித்து பார்க்குறாங்க. ஒரு ஹிட் மெட்டீரியல். இதை ஒரு லைனாக எடுக்கிறதுக்கான ஐடியா எப்படி? லைக் திஸ் இஸ் அ லைன் வேர் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் பீப்புள் கேனாட் வாட்ச் இட், வேர் வந்து கொஞ்சம் நிறையா மாறிடும். நான் சொன்ன அந்த லைன் வந்து மாறிச்சுன்னா ஆடியன்ஸால் அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறத தாண்டி என்னடா இப்படி ஒரு இதோட வந்துட்டாங்கன்னு. பட் அந்த லைன் சூஸ் பண்ணது எப்படி? ஹவ் யூ லைக் இந்த கேட்ட கதையா? ஹவு இட் ஹேப்பன்? சடன்லி ஆனஸ்ட்லி பிரதேஷ், நான் முன்னொரு சீரியஸான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். ஒரு அம்மா தான் மகனை தேடி போகிற மாதிரி, அந்த யுத்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு இஷ்யூ. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். அதில் எனக்கு ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தேன் ஒரு 4-5 இயர்ஸ். அதில் நிறையா அம்மாக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்களோட ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து வச்சு அது ரொம்ப சேடாகவும் இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ் மாதிரி. அதுலேருந்து எனக்கு அதை எடுக்க இன்னொன்று டைம் வேணும், இன்னும் எனக்கு ஸ்டடி பண்ணணும், இன்னும் டைம் வேணும். இல்லை எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பிறகு இன்னும் அதோட இருந்தால் அப்போ இன்னொரு 5 இயர்ஸ் வேணுங்கிற எனக்கு வேறு. அப்போ படம் பண்ண இன்னும் லேட் ஆகும் எனக்கு. அதுக்காக சிம்பிளாக பண்ணது தான் இது டென்டிகோ. ஒவ்வொரு கண்ட்ரிஸும் கேனடாவில் இருக்குது அந்த டவர்ஸ். அது வந்து அப்போ அந்த பேலஸ் சிம்பிளுங்கிறதே ஒரு பவர், ஆண்மை. அதை கொஷன் பண்ணுறது, அது மொக்கரி பண்ணுறது தான் படத்தோட பிளாட்டே. அங்கே வெரி பொலிட்டிக்கல், அங்கே பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு அதை பற்றிலாம். ஒரு டீப்பாக. இங்கே அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக பண்ணிடலாம், நோ பாலிட்டிக்ஸ், அந்த மாதிரி தான் இங்கே பண்ணது. அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன். லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச், பட் ஆனால் கோர் அதுவா? ஆமாம் இருக்கு. இப்போ இங்கேயுமே நாங்கள் டிபேட்டுக்கெலாம் நிறைய பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பாயிண்டில் வந்து அந்த அம்மா வந்து தி அக்செப்டட் த மிஸ்ட்ரஸ் அந்த அவங்க. ஆனால் உண்மையிலே அதுதான் தப்பு, இது தப்பே இல்லை. இதை தப்பாக்கி ஒரு சொசைட்டியில் எப்படி நாங்கள் பார்க்குறோன்னு இதை பற்றி நாங்கள் டிஸ்கஷனும் பண்ணலாம் இதை பற்றி. ஏன்னா அதான் உண்மை நிகழ்கிறது. இது ஒரு தப்பே இல்லை. இதை நாங்கள் தப்பாக பயந்து இதை காப்பாற்றினால அந்த தப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் இப்போ நடக்குது. ரியாலிட்டி அதுதான். பீப்புள் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், which is அது வந்து ரியல் பெரிய மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மிஸ்டேக்கே இல்லை, இது ஹியூமன் பீயிங்ல நார்மல். அது மிஸ்டேக், அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலாகவும் அவர் ஒரு சின்ன வீடு வச்சிருக்க கூட அவங்களுக்கு ஓகே ஒரு பாயிண்ட்ல. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இதை நாங்க அந்த மாதிரி இதையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதான் அங்க அதாவது பெரிய மனுஷன்னு நம்ம பாக்குற எல்லாரும் நல்லவனும் கிடையாது, ரொம்ப அசிங்கப்படுத்தி நம்ம கிண்டல் பண்ற எல்லாரும் கெட்டவனும் இல்ல. அந்த பையனை பாருங்க, நாங்க எல்லாம் நினைச்சிருப்போம் அவன் தான் பொறுக்கின். ஆனா இஸ் வெரி இன்னசென்ட் ஆக்சுவலி. அவன் தான் கேள்வி கேட்டிருப்பான், என்னங்க இப்படி பண்றீங்க. ஒரு விஷயத்தை பாக்குறோம், எல்லா ஆங்கிள்லயுமே பார்க்கணுங்கிறது தவறிடுறது. ஏன்னா எப்பயுமே ஒரு யார் முதல்ல சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டுன்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. இல்லாட்டி எந்த ஆங்கிளில் பார்க்குறோங்கன்னு இருக்குது. அதான் அந்த சீனை பார்த்தீங்கன்னா அது முதல்ல அந்த சீனை பார்த்தது தெரியும், அடைய இவங்க தாண்டா பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தது வந்து இவன் பார்க்குறதுல அடி வாங்குறதுல தான் பார்க்குறோம். அப்போ பார்க்க அவன் எவ்வளோ பிளான், அதானே ரியாலிட்டி. அந்த பெருசுங்கிறத சுற்றியே வர டைலாக், அந்த
இதை பேஸ் பண்ணி ஒரு டைலாக்ஸ் எனக்கு நிறைய இடத்துல கிரேசி மோன் டைலாக்ஸ் ஞாபகப்படுது. கேட்டாதான் காது கேட்காட்டி சரி. அந்த மாதிரியான டைலாக்ஸ் தான் இட் மேக் மீ ரிமெம்பர் லாட். நிறைய இடத்துலயுமே கரம்பேரத்துல காடுக்கு ஃபைட் பண்ணலாம் இவர் ரொம்ப என்ன சொல்ற கரம்பேரத்துல காடு இருக்காரு அதுக்கு அந்த மாதிரி லைக் செத்து போன ஒருத்தரை வச்சு we can play a lotங்கிறது it worked for me so. முனிஷ்காந்த் ஒரு சீன்ல சொல்லுவாரு இந்த பாப்பா சொல்றது என்ன தப்பு, பாப்பான்னு சொல்றது பாப்பான்னு சொல்றதே தப்பு தான் ஒரு பிளாஸ்ட் ஆயிரும் தியேட்டர்ல. அதெல்லாம் அதான் லைக் ஏன்னா ரசிச்சு ரசிச்சு எழுதணும் அதெல்லாம் நாங்க டீம் ஒர்க்ல இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி. லக்கிலி அதுதான் பிரணேஷ், ஆடியன்ஸ் வந்து தி அக்செப்டட் த காமெடி அண்ட் அக்செப்டட் த எமோஷனல் சீன். எனக்கு காமெடி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருந்தது. எமோஷன் சீனில் தவறிடுவோமோன்னு பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு காமெடியில் திடீர்னு எமோஷனை ஃபிட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்குமே ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனால் லக்கிலி தே லவ், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு எல்லா கிரிட்டிக்ஸும் சரி, ரிவ்யூ ரைட்டர்ஸும் சரி, ரிவ்யூஸும் சரி, ஆடியன்ஸ் சரி, தே என்ஜாயிங் தட் எமோஷனல் சீன். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ். ஒன்று லைக் ஏன் நிஹாரிகா அவங்கள இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணணும்னு நினச்சதுக்கான காரணம் என்ன? அந்த வாய்ஸாக இருக்கட்டும், இது கொஞ்சம் அவே ஆகும் இல்லை, சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? முத நான் தமிழில் படம் பண்ணுறேன். ஸோ இல்லை எனக்கு ஒரு மாநிறமாக கருப்பாக ஒரு பொண்ணு வேணும்னா கொஞ்சம் பயந்துடுறாங்க ஓவராலாகவே ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ நிகாரிகா ஆஸ் அ பிக் ஃபேன் ஃபாலோயிங் அந்த மாதிரி அவங்க இந்த கதையை கேட்டிருந்தாங்க, யார்ட்டையோ கேட்டு என்னோட ஏடி மூலமாக வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஷீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் உடனே அவங்க ஆடிஷன்லாம் பண்ணி அனுப்பியிருந்தாங்க 2-3. ஓகே, ஆடிஷன்லாம் பண்ணி அவங்க நடிப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு நோவே நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸும் அவங்க என்னன்னா நாங்கள் முதல்ல இனிஷியலாக பிளான் பண்ணது டப்பிங் பண்ண தான் அவங்களுக்கு வேற ஒருத்தர் ப்ராப்பராக தமிழ் பண்ணான்னு. ஷீ வாண்டட் டு டூ அ ஓன் டப்பிங். ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு, ஏன்னா என்னை பொறுத்த ஒரு ஆக்டிங்கிறது எல்லாம் சேர்த்து தான் வரணும். இப்போ ஸ்ரீலங்காவில் டென்டிவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட், லைவ் சவுண்ட் தான், டப்பிங்கிறது இருக்காது. ஏன்னா உலக திரைப்பட விழாக்கள்ல டப்பிங்லாம் பிடிக்காது, தெரிஞ்சிடும் இது ஏதோ ஃபேக் அப்படின்னு. ஏன்னா நடிப்புங்கிறது இப்போ நான் இப்போ பேசல என்னோட குரல் எவ்வளோ வருதோ எவ்வளோ த்ரோ இருக்கோ எல்லாம் சேர்ந்து தான் நடிப்பு. எக்ஸ்பிரஷன் மெத்தட், வாய்ஸ். பிறகு டப்பிங்கில் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ கூட்டுறதோ வந்து ஃபேக்னஸ் ஆயிடுது இங்கே. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே. ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை உண்மையிலே. ஏன்னா இங்கே நம்ம ப்ராக்டிகலி பண்ண முடியாது சிங் சவுண்டு, ஊர்களில் சத்தம் கூட அந்த மாதிரி. ஸோ இவங்க டப்பிங் பண்ணங்கல அவங்களோட அந்த ஈடுபாடு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி நடிகை, ஏன்னா யாரையும் போல இல்லை, என் குரல் நானே பண்ணுங்கல. அப்போ ஆனால் தெரியுது தமிழ் மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு சில நீங்கள் கவனிச்சிங்களோ தெரியல, ஒரு இடத்துல தீபாக்கா இவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இதுக்கு தான், ஏன்னா இவங்க ரெண்டும் டீ போடுவாங்க அப்போ வரல, இதுதான் சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேணான்னு. ஸோ இவங்களை வந்து லாஸ்ட் மினிட்டா அது ஒரு பிற மாநிலத்தில் ஒரு அதாவது ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு தான் புரியல, உனக்கு புரியலையாது. அதுக்கு முதல்ல லைன் வந்து என் சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்னு சொன்னீங்க பண்ணீங்கன்னா இது நாட் அகெயின்ஸ்ட் சேட்டு, அந்த மாதிரி தப்பா இல்லை. இன்னொரு மாநிலத்துலேருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்ட ஒரு பொண்ணு. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், இதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு என்ன பார்த்தீங்களா, நீ சொன்னீங்கல்ல கொஞ்சம் எவே ஆகுறாங்கன்னு, அந்த எவே ஆகுறத நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி, எனக்கு தேங்க்ஸ் நீங்கள் கேட்டது அதுதான். ஆனால் தேவ் டன் த ஜஸ்டிஃபிகேஷன். ஒரு இடத்துல நீங்க சொன்ன நிகாரிகாவோட நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பயங்கர ஓவர் ஆக்ட் பண்ணி இன்னொல்லாம் பண்ணிருப்பாங்க, இது ரொம்ப சட்டிலா பண்ணிருப்பாங்க. ஓகே, இட் ஹாஸ் மேட் பெருசு வந்தாச்சு அண்ட் ஆடியன்ஸையும் அது அளவுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை கோனா டூ இன் தமிழ் சினிமா ஆர் இன் சினாலா, வாட் யூ வாண்ட் டு டு. ஸோ என்ன பிளான்லாம் இல்லை, லெட்ஸ் கோ வித் தி ஃப்ளோ. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ ரேபிட் ஹோல்னு கொஞ்சம் எகெயின் சீரியஸ் சப்ஜெக்ட். ஓகே, பார்க்கலாம். இது ஐ வில் ஸ்டார்ட் தட் ஃபர்ஸ்ட் ஆர் சம்திங். நிறைய விஷயங்கள் பேசணும், படத்தை பற்றியும் சரி உங்களுடைய கெரியர் பற்றியும் சரி. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கான்வர்சேஷன். தேங்க்யூ.